இன்னைக்கு எல்லாருமே கோபம், டென்ஷன். அப்படியே வீட்டுக்கு போனாலே அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை, பிள்ளைகளுக்கும் பாப்பாவுக்கும் சண்டை, ஒரே சண்டை தான். யார்ட்டுமே இன்னைக்கு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. அந்த பொறுமையை இழக்கிறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது. ஒரு நிமிஷம் நம்ம பொறுமை இழக்கிறதுனால சண்டை போடுறாங்க, குடும்பம் பிரியுது, அன்னைக்கு ஃபுல்லா மன உளைச்சல். அப்ப என்ன கேட்கறாங்க, நான் பொறுமையா தாங்க இருக்கிறேன், அந்த சண்டைக்கு அப்புறம் அப்படியே கூல் ஆயிட்டாங்க, அதல்ல பொறுமை. பாருங்க, அண்ணலம் பெருமானார் சொன்னாங்க புகாரிலே 1283வது செய்தி, இன்னம சபுரு இந்த சதுமத்தில் ஊலா. பொறுமை என்பது முதல் நிலையிலேயே வரணும். ஒருத்தர் திட்டுறாரு, 1 மணி திட்டுறாரா, 1 மணிக்கே எனக்கு கோவம் அப்படியே ஏறுது, அப்படியே டென்ஷன் ஆகுது. அந்த டைம்ல, அந்த கோவம் வர டைம்ல அப்படியே நான் அமுக்கிக்கணும். அதுதான் மிக முக்கியமான நிலை தோழர்களே. அந்த பொறுமையை நம்மகிட்ட வர மாட்டேங்குது. மெடிடேஷன் பண்றோம், யோகா பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நம்ம மைண்ட் ஒரு அப்செட்டாவே இருக்க. ஏன்? இறைவனுடைய வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணணும். இறைவன் சொல்றான், பொறுமையாளர்களுக்கு தான் சுப செய்தி. நீங்க பொறுமையா இருக்கிறீங்களான்னு நான் பாக்குறேங்கிற அல்லாஹ். பல சந்தர்ப்பங்கள்ல கோவப்படுற சான்ஸ் கிடைக்கும், ஆனா அந்த டைம்ல பொறுமையா இருந்துடணும். பாப்பா கிட்ட, அம்மா கிட்ட, மனைவி மக்கள்கிட்ட கோவப்படுற சூழல்லாம் வரும். அந்த டைம்ல மனசு அப்படி ஆஃப் பண்ணிடணும். இதை பிராக்டிஸ் பண்ணுவோம் தோழர்களே. அப்படி பண்ணி பாருங்க, நீங்க மனிதர்களை எவ்வளவு டாப்பா வருவீங்க தெரியுமா? எவ்வளவு சிறந்த நிலையில இறைவன் உங்களை உயர்த்துவான். பொறுமையாக இருப்போம், இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.